ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போது சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, வீடுங்களில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன ரேட்டு போடணும், இல்லை கடைகளில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரேட்டு போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். அவங்க தைக்கிற அதே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளுமே இந்த டிசைன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஒரு ரேட்டு, அவங்களுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு பண்ணுறாங்க. அது எதனால் அப்படின்னு தெரியல. நம்ம இப்போ கேட்டோம் அப்படின்னா, இந்த டிசைன்ஸுக்கு வெளியிலலாம் பார்க்க போனால் அதிகமாக வாங்குகிறாங்க. நம்ம ஒரு 450 தான் வாங்குகிறேன், அதாவது 450 ரூபா தான் வாங்குகிறேன் நான். ஆனால் இதுக்கெல்லாம் டிசைன்ஸ் நானே கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட தைச்ச கஸ்டமரே ஒருத்தவங்க பாண்டியில் தைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க 800 தைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்க கேட்குற தையக்கூலியை கேட்குறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. இதுதான் இதுக்கு போய் இவ்வளோ ரேட்டா, இதுக்கு போய் இவ்வளோ ரேட்டா, வீட்டில் தானேம்மா தைக்கிற, ஏம்மா இவ்வளோ காசு கேட்குற அப்படின்றாங்க. வீட்டில் தைச்சாலும் நம்ம உழப்பப்பட்டால் தான் அந்த ப்ளவுஸ் ஆகும். துணியை அப்படியே வச்சோம் அப்படின்னாக்கா அது ப்ளவுஸ் ஆகாது, துணியாக தான் இருக்கும். ஆனால் அது தெரிய மாட்டுது. எல்லாமே நம்ம நூல்லேருந்து மிஷின், நம்ம கரண்ட்டு பில் கட்டுறோம், நூல் வாங்கிட்டு தைக்கிறோம், நம்மளுடைய உழைப்பை போடுறோம், அதுக்கு டிசைன்ஸுக்கு நம்ம கிளாத் வாங்கி தைக்கிறோம். எல்லாமே நம்மளுடைய உழைப்பு இருக்குது, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. எல்லாமே யோசித்து தான் ஒன்றுத்தையும் பண்ணுறோம் இல்லையா? இப்படி இருக்கும்போது அது ஒருத்தருக்கு மட்டும் போய் சேரும், இல்லை மற்றவங்களுக்குலாம் வீட்டில் தைக்கிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு கிடைக்காது அப்படின்னும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? டைலர் ஃபீல்டில் தேர்ந்தெடுக்கிறோம். இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் யோசித்து ஒரு சில விஷயத்தெலாம் நம்ம செய்கிறோம். அதுவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஓகே, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை யோசிக்க மாட்டுறாங்க ஒரு சில பேர். இதுபோல் யாரெல்லாம் நானுமே இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம 110 ரூபா வாங்குகிறோம், லைனிங் ப்ளவுஸ்க்கு 220 ரூபா வாங்குகிறோம். லைனிங் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா தான். லைனிங் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னாக்கா 1 மீட்டருக்கு நாங்கள் 40 ரூபா வாங்குகிறோம். 40 ரூபானாக்கா 80 சென்டிமீட்ரு அளவு உள்ள பாடி சுற்ற அளவுக்கு 80 தான் வாங்குவோம். அதுக்கு 30 ரூபா. 1 மீட்டருக்கு 40 ரூபா வாங்குவோம். அது எக்ஸஸாக வாங்கிக்குவோம். இப்போ இந்த டிசைன்ஸுக்கு நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அந்த ரேட்டை அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம். அது எல்லோரும் அப்படி நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 100ல் ஒரு 10 பேர் ரொம்ப இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேச தான் செய்கிறாங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குறோம். இந்த 17 வருஷம் 18 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்றது நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க சரியா? இப்போ நமக்கு நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் அதிகமாக வரதான் செய்யுது. ஆனால் நம்மக்கிட்ட கஸ்டமர் அதிகரிக்கிறது எதனால் நமக்கு கஸ்டமர் கிடைச்சாங்க அப்படின்னு பார்க்க போனாக்கா, டிசைன் ப்ளவுஸில் தான் நமக்கு கிடைச்சாங்க. இங்கே அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இங்கே அதிகமாக ஆள் கிடையாது லோக்கலில். கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இருக்காங்க. இங்கே நம்ம வீட்டாண்ட சைடில் இங்கே யாரும் ஆள் கிடையாது. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 4-5 ஊர் நம்ம வீட்டு சென்டர்லேருந்து ஒரு 4-5 ஊருக்குமே லேடி டைலர் வீட்டில் ஸ்டிச் பண்ணாலுமே ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கொடுப்பாங்க. அதே போல் எந்த டிசைன் கொடுத்தாலும் உடனே ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போனால் அது நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் நம்மக்கிட்ட வராங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு அர்ஜென்ட் துணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா கூட நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் சரி தான், அதை நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு நான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் அப்படியே அவங்களுக்கு நான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம வீட்டுங்களில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு வேலை கம்பல்சரி ரெகுலராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்போது அதை ரெகுலராக வர்றதுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதை யோசித்து தான் இன்றைக்கி உடம்பு இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்றதுக்கோசம் நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கிற டைமில் நமக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் அது தன்னால் வராது. நம்ம தான் அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம வர வைக்கணும். அப்போ அதை யோசித்து தான் நம்ம ஒன்று செய்யணும் இல்லையா? இந்த டைலரிங் ஃபீல்டில் தேர்ந்தெடுத்து எல்லா பெண்களும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு வைராகியத்தோடு தான் இந்த ஃபீல்டில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதை ஸ்டார்டிங்கில் அதை யோசிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கான ஸ்டெப்பை அடுத்தடுத்து நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் அதை பாதிக்கு பாதி பேர் எடுக்கிறது கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு
இது இவ்வளோ இதாக இருக்குது, போர் அடிக்குது, துணியே தரமாட்டுறாங்க, அப்படியே துணி கொடுத்தாங்கனாலும் வந்து பாக்கி வச்சிடுறாங்க, மீதி காசு அப்புறம்டா தரன்ட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க அந்த ஃபீல்ட்லேயே வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கு. ஏன் நானே ஒரு சில கட்டத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறேன் தான். அதுவே வந்து இப்போ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா அதை என்ன பண்ணியிருப்பேன், எப்படி பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்றதுமே நம்ம அந்த ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நமக்கு பாக்கி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து எல்லார்கிட்டையுமே நான் சொல்லிடுறது, இந்த கையில் காசை கொடுத்துட்டு அந்த கையில் துணியை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அர்ஜென்ட் துணியாக இருந்தாலும் சரி தான், இல்லை என்கிட்ட துணி வாங்க வந்தீங்கன்னா சரி தான், நீங்கள் காசு இல்லாமல் வந்தீங்கன்னா நான் துணி தரமாட்டேன். அது யாராக இருந்தாலும் அது கம்பல்சரி வந்து நம்ம ரிலேட்டிவாக இருந்தாலுமே நான் வந்து அதை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிவிடுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எனக்கு மணி தான். அப்போது நீங்கள் வந்து இதில் வந்து நான் அப்புறமேட்டா காசு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு துணியை கொடுத்துட்டு, என்னங்க இன்னும் காசு வரல, என்னங்க இன்னும் காசு வரலன்னா, என்னங்க ஓடியே போயிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வார்த்தை எதுக்கு நமக்கு? நம்மக்கிட்ட துணி இருக்குது, அவங்கக்கிட்ட காசை கொடுத்துட்டு வந்து துணி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போது இவங்க வந்து மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குறாங்க, காசு கொடுக்காம மளிகை ஜாமான் தருவாங்களா? அப்போது மளிகை ஜாமான் கடையில் நான் ஓடியே போயிட போகிறேன் அப்புறம்டா காசு தரேன்னு சொன்னால் மளிகை ஜாமான் தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்போது அதெல்லாம் தெரிகிற அவங்களுக்கு இவங்க நம்ம உழைப்பு தானே போடுறாங்க, இவங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி தானே கேட்குறாங்க. ஏன் நம்ம பேரம் பேசுகிறோம், ஏன் அவங்களுக்கு துணி காசு வந்து தரமாட்டோம் அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிலோ தக்காளி 200ரூபா 300ரூபான்னு ரேஞ்சுக்கெலாம் கூட விற்றுது. அப்போ யாருன்னா பேரம் பேசி வாங்கினாங்களா? இல்லை. அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். வாங்கி அந்த விற்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்குன்னும் போது நம்ம உழைப்பு போடுறோம், நம்ம உழைப்புக்கேற்ற நம்மளுடைய காசை கேட்குறோம். ஆனால் அந்த காசை தரத்து கூட அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்படிலாம் வந்து தாண்டி தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் அப்படின்னாக்கா சும்மா கிடையாது. இருக்குது தான், எங்கே இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி வந்து தான் நம்ம சக்ஸஸாக இருக்கிறோம். அதனால் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்றதுக்கோசம் வந்து இதை வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை சமாளிக்க முடியாது. இன்றைக்கி வந்து என்னுடைய வருமானம் என் வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு வருமானம். இப்படி இருக்கும்போது நான் இதை வந்து சாதாரணமாக வந்து நம்மளை வந்து இதை எடுத்துக்கவே கூடாது. அதனால் யோசித்து தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் கூட எனக்குன்னு நான் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. என்னுடைய டைலரிங் ஃபீல்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். குதிரைக்கு கடிவாளம் கட்டிட்டா அப்படி எப்படி பார்க்காம ஓடுதோ அதுபோல் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்றைக்கு எனக்கு ஒரு சோர்வு கிடைக்கும், அதாவது எப்படி ஒரு டைம் வந்து எனக்கான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்கும் அப்படின்றதே தெரியல. எனக்கு வந்து ஃபஸ்ட்லாம் என்னுடைய உடம்பு எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து உடம்புல வந்து டயர்டாகிடும். வீட்டு வேலை செய்யும்போது சரி தான், எனக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு அதெல்லாம் எங்கன்னே தெரியல. எப்படி தான் என் உடம்பு இப்படி மாறுச்சுன்னு கூட எனக்கு சுத்தமாக புரியல. அந்த டயர்டுனஸ் வந்து தெரிய மாட்டுது. ரொம்ப என்னால் முடியல அப்படின்னா தான் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அப்படி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி சுட வச்சு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை என்னமோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிலாம் போனால் தான் நம்ம குடும்பத்தை நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இந்த டைலரிங் ஃபீல்ட்லேயுமே வந்து நம்மளால் சக்ஸஸாக கொண்டு போக முடியும். என்றைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நமக்கான தேவைகளையும் நம்ம போய் வெளியில் போயும் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற டைம்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்ட் வந்து எந்த ஒரு வேலைக்குமே வந்து சளைச்சது கிடையாது இல்லையா? ஒரு ஹாஃப் டே கிடச்சா கூட நம்மளால் ஒரு 500 சம்பாரிச்சிட முடியும். ஃபுல் டே கிடச்சிது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதில் நமக்கு நான் சொல்கிறது வந்து ஃபுல் டே அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஒதுக்கிட்டு மீதி டைமில் தான் நான் சொல்கிறேன் நான். ஆனால் ஃபுல் டே இப்படி இருக்கிற மாதிரினா கண்டிப்பாக ஒரு 2000 வரைக்கும் நம்மளால் இந்த மிஷினில் வந்து சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக முடியும். நீங்களும் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் ஒரு மனசு வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேலும் நீங்கள் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து செயல்பூர்வமாக நீங்கள் வந்து நடக்கிறது மூலிமா உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வருமானம் எதுக்கெல்லாம் தேவையாக இருக்குது, அதை நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்றதுமே முடிவு பண்ணி கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு சேவிங் பண்ணி எடுத்து வைங்க.
என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது உங்களுக்கே அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் துணி ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு கஸ்டமர் தான் தைக்கிறீங்க. அவங்க முடிச்சுட்டு அவங்க நம்மக்கிட்ட காசு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நமக்கே வந்து ப்ளவுஸ் வந்து அதிகமாக தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு நான் 450 வாங்குவேன். 500 வாங்கலாம், 450 தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காம்பினேஷனில் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.